GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவால் கூட்டணியை அமைக்க முடியாது, எடப்பாடி தனியா இருக்கிறாரு, அதிமுகவுக்கு யாருமே இல்லை கூட்டணி அமைக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா என்டிஏ கூட்டணி எவ்வளோ வலிமையாக இருக்குது. மோடியே வந்திருக்கிறார், அமமுக அவரு வந்திருக்கிறார், பொதுச் செயலாளர் தினகரன் வந்திருக்கிறாரு, பாமக இருக்கு, ஜி.கே. வாசன் இருக்கிறார், ஜான் பாண்டியன் இருக்கிறார். இந்த கூட்டணி தான் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. தமிழ்நாடு மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க, என்டிஏ கூட்டணியை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி உள்ளிட்ட அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்டிஏ கூட்டணி வலுவாயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னா மறுபடியும் நீங்க அதுல உள்ளவங்க எல்லாம் நீங்க கணக்கை எடுத்து பாருங்க. எல்லாரும் ஏற்கனவே இருந்தவங்க தான், அந்த கூட்டணியில இருந்தவங்க தான். நீங்க யாருமே புதிதாக யாராவது வந்தார்களா என்று கேட்டால் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க இவராக இருக்கட்டும், அன்புமணியை பாத்தீங்கன்னா அதுல 2 பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியாக உடைந்து அதுல ஒரு அணியை உட்கார வச்சிருக்காங்க. அங்க அதுலயும் இன்னும் மாம்பழம் சின்னத்துக்கு அவர் டாக்டர் ராமதாஸ் உரிமை கோருகிறார். அது சட்டவிரோதம்னு வழக்கு போட போறேன்னு சொல்றாரு. அது ஒரு சர்ச்சையில இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் நம்ம தேமுதிக ஏற்கனவே இருந்துச்சு, அந்த அணியில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வெளியில இருக்காங்க. அவங்க உள்ள வரப்போறாங்களா வரலையாங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். அதே மாதிரி ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தவர் பிரிந்து வெளியில இருக்கிறாரு, அவர் வரப்போறாரா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க். ஆனாலும் வந்தாலுமே இவர்கள் ஏற்கனவே இருந்த அணி மீண்டும் சேர்ந்து இருக்கிறது. பிரிந்தார்கள், மீண்டும் சேர்ந்தார்கள். ஏற்கனவே சேர்ந்தும் இந்த அணி திமுகவை தோற்கடிக்க முடியாத ஒரு அணியாகத்தான் இருந்துச்சு. திமுக அணி வெற்றி பெற்று தான் வந்திருந்துச்சு. இன்னொன்று, இந்த அமமுக அவருடைய தினகரன் அவருடைய வரவை பற்றி பெருசாக பேசுறாங்க. எல்லாருமே அவரை சேர்த்து வைத்து விட்டார்கள், மிகவும் ரொம்ப பெரிய விஷயம். அதான எல்லாருமே சொன்னது. அதிமுக பிரிந்து இருப்பதால பலம் இல்லாம இருக்கு, ஒன்று சேர்ந்தா பலமா இருக்கும். அது குறிப்பிட்டா அந்த தினகரனுடைய அவரு செல்வாக்கு உள்ள பக்கம் ஓட்டை பிரிக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் குறைவா அதிமுக வாங்கினதுக்கு அதான் காரணம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதை வச்சுதான் இப்ப சொல்றாங்க. அது நீங்க சொல்வது கரெக்ட். ஆனா அந்த நேரத்தில் இருந்த அவர் தினகரனுடைய செல்வாக்கும், அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பயணிச்சுட்டார். அவர் இன்றைக்கு அவரிடம் இருந்த அன்னைக்கு 22 எம்எல்ஏக்களோட இருந்த தினகரனுக்கும் இன்றைக்கு யாருமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு தினகரனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, நீங்க சேர்ந்தாலே பலம் அடைஞ்சிருச்சு அப்படி இவங்க சேர்த்து வச்சுட்டாங்க, அது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்றீங்க. அது பாஜகவால செய்ய முடியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவர்கள் பிரிந்ததுக்கும் காரணம் அதுதான். நீங்க இந்த அதிமுக பிரிவதற்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க பாருங்க, பாஜக தான் காரணம். ஏனென்றால் அது நான் சொல்ல, அவர்களே சொன்னதுதான். இவரை ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ண வைத்தது யார்? குருமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு தானே போய் தர்ம யுத்தத்துக்கு உட்கார்ந்தாரு அவரு. அதே மாதிரி அவர் பிரிந்தது மறுபடியும் அவரை சேர்த்து வைத்தது யாரு? கவர்னர் வித்யாசாகர் ராவ் ஓபிஎஸ்ஐயும் இவரையும் எடப்பாடியையும் கை கொடுத்து குலுக்கி சேர்த்து வைத்தது யார்? அங்க கவர்னர் மூலமாக பாஜக. இன்றைக்கு அதே டிடிவி தினகரன் வெளியில் முதல் நாள் வரை துரோகி, இவருக்கு துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு பேசினவர். ஆனாலும் பேசினவர்கள் எல்லாம் கூட மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள்னு அவரே சொல்றாரு. சில விஷயங்கள் எல்லாம் அது இயற்கை, மறப்போம், மன்னிப்போம், அல்லது நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்லாம் அரசியல்ல சொல்லுவாங்க. ஆனால் தினகரன் சேர்ந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றதா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் இடி, இன்கம் டாக்ஸ், இது மாதிரி ஃபெரா கேஸ் எல்லாம் இருக்கு, அவர் மேல இருக்கு. இதையெல்லாம் வைத்துதான் அவர் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உள்ள தகவலாக இருக்கிறது. அவர் மீதான வழக்குகள் தூசி தட்டப்படும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் உள்ளே வந்திருப்பதாகத்தான் நினைக்கிறேன். அவரே சொல்றாரு, நான் 3 மாசம் முன்னாடியே நான் உள்ள வர்றதுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா 3 மாசமா திட்டிட்டு இருந்தாரு. அது என்ன காரணம்? நீங்க அவர் சொல்றாரு பேட்டியில பாத்தீங்கன்னா, முரண் பாத்தீங்கன்னா, நான் 3 மாதத்திற்கு முன்பே அமித்ஷாவை சந்தித்து நான் உள்ளே வருவதற்கு சொல்லிவிட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கிடைத்தவுடன் நான் உள்ளே வந்திருக்கிறேன் சொல்றாரு. அப்படின்னா 3 மாதமாக திட்டிக்கொண்டே இருந்தாரு வெளியில இருந்து. அப்படின்னா என்ன காரணம்னு தெரியல. ஆக பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல இவர்கள் ஒன்று சேர்ந்தே இவர்கள் தோல்வி கூட்டணியாகத்தான் அந்த என்டிஏ இருந்துச்சு. இன்றைக்கு மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அதுவும் தோல்வி கூட்டணியாக தான் இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா அவர்கள் கூட்டணியின் சலசலப்புகளை முதல்ல தீர்த்து கொள்ளணும். நேற்றைக்கு மோடி வந்திருக்காரு, அதுக்கு முன்பு அமித்ஷா வந்தாரு, அதற்கு பிறகு அமித்ஷாவுக்கு பிறகு பியூஷ் கோயல் வந்தாரு. நீங்க அமித்ஷா என்ன சொல்றாரு, நீங்க மேடையில அன்றைக்கு பேசும்போது, புதுக்கோட்டையில் பேசும்போது
மோடி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் வேண்டுமான்னு கேள்வி எழுப்புறாரு. இது ஏதோ எதேச்சையாக பேசினதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நேற்றைக்கு மோடி அவர்கள் மேடையில் பேசுனதை கேட்டால் இது எதேச்சையாக பேசப்பட்டது அல்ல. பாஜகவின் திட்டம் வேறாக இருக்கிறது. தலையை சுற்றி மூக்கை தொடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எப்படியாவது சுற்றி வளைத்து அதிமுகவை கைக்குள் போட்டுக்கொண்டு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும். அதுதான் அவர் பேசுனது ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்டிஏ சர்க்கார் தான் பேசுறாரு. பாஜக இரட்டை இன்ஜின் ஆமா, இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு பேசுறாரு. அது அல்ல, என்டிஏ சர்க்கார்னு முதல்ல பேசுறாரு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா என்டிஏ சர்க்கார் தான் பேசுறாரு. ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அல்லது அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி அமைக்கும் என்று கூட சொல்லவில்லை. அதனால அவர்களுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் அதிமுக மூலமாக இங்கு ஆட்சியில் அமர்வதற்கு பார்க்கிறார்கள். இதை தமிழக மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாருல, நீங்க இரட்டை இன்ஜின் சர்க்கார் இந்தியா ஃபுல்லா எங்க வேலை செஞ்சிச்சு? பல இடங்கள்ல இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்பட்டது தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. மணிப்பூர்ல இரட்டை இன்ஜின் சர்க்கார் எங்க வேலை செஞ்சிச்சு உங்களுக்கு? இன்னைக்கு தமிழக முதல்வர் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இரட்டை இன்ஜின் அரசு இருக்கின்ற மாநிலங்களை விட வேறு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்றவை பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, மற்ற வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியிலும் சரி, எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறது. இவர்களுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்பது ஒரு ஜிம்மிக்ஸ், அவ்வளவுதான். ஒரு இரட்டை இன்ஜின் சர்க்கார் என்று சொல்வது இதைத்தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். நீங்க இன்னொன்று, இன்றைக்கு பிரதமர் மோடி நேற்றைக்கு மேடையில் பேசிய சில விஷயங்களை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்க அவர் சொல்றது ஊழல், வாரிசு அரசியல் அப்படின்றதுதான் பெரும்பாலும் அவர் கையில் எடுத்திருக்காரு. அத வந்து ஏற்கனவே நீங்க பியூஷ் கோயல் கூட ஒன்னு சொன்னார். அவரும் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் திருப்பி சொல்றாரு. பியூஷ் கோயல் வந்து அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா வேத் பிரகாஷ் கோயல்ன்றவர். அவரு 2001 இருந்து 2003 வரை வாஜ்பாய் அமைச்சரவையில் கப்பல் துறை அமைச்சராக இருந்தவர். பாஜகவின் தேசிய பொருளாளராக இருந்தவர். அவருடைய தாய் சந்திரகாந்தா, அவர் வந்து 3 முறை மகாராஷ்டிரால சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் டைனாஸ்டி பாலிடிக்ஸை பத்தி பேசுறாரு. இவர் அந்த குடும்ப அரசியல் தான் வந்திருக்காரு. இன்னொன்று, இந்த மாநிலத்துல குடும்ப அரசியலை பற்றி பேசுபவர்கள் சந்திரபாபு நாயுடு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குடும்ப அரசியலை பேச முடியுமா? அதே மாதிரி கர்நாடகால போய் உட்காந்துக்கிட்டு தேவகோடாவும் குமாரசாமியும் உட்காந்துருக்காங்க, அங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்க, அதுல குடும்ப அரசியலை பத்தி பேச முடியுமா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம், ஏன் இவர்கள் வந்து மெஹபூபா முக்தியோட கூட்டணி வச்சிருந்தவங்க தானே இவங்க. அவர் எந்த அரசியல்ல இருந்து வந்தவர்? காஷ்மீர்ல மெஹபூபா முக்தியோட கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் தான் இந்த பாஜகவினர். ஆக இவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் பேர். நேற்றைக்கு மேடையிலேயே எடுத்துக்கங்க, நீங்க குடும்ப அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அன்புமணி உட்கார்ந்துருக்காரு, அவர் யாருடைய வாரிசா உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் ஜி.கே. வாசன் உட்கார்ந்துருக்காரு, அவர் யாருடைய வாரிசா உட்கார்ந்துருக்காரு. ஆக இதையெல்லாம் மறந்து விட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, மக்களை முட்டாளாக நினைத்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதே போல தமிழ் கலாச்சாரம் பத்தி எல்லாம் பேசுறாரு. எப்பொழுதும் போல தமிழ் கலாச்சாரம் வந்து என் மனதில் இருக்கிறது, நெஞ்சில் இருக்கிறது எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு நீங்க இங்கு சரி தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசும் இவர், இங்கு எப்பொழுதும் வரும்போதெல்லாம் திருக்குறளை பற்றி பேசும் மோடி, ஒரிசால என்ன பேசுனாங்க? ஒரிசா தேர்தல்ல ஒரு தமிழர் வந்து ஒரிசாவை ஆள முடியுமா அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம, பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்னு ஒரு திருட்டு பட்டம் கூட கட்டியவர்கள் தான் இவர்கள். அவரை எவ்வளவு கேவலமாக எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதைத்தான் முன்னிறுத்தியே பிரச்சாரம் பண்ணாங்க. அதான் கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படிங்கிறார் திமுக ஆட்சியை வந்து சொல்றது. சிஎம்சி அப்படின்னு சொல்றாரு. நீங்க கரப்ஷன் சொல்றீங்க, சரி நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம்னு வச்சுப்போம். நீங்க வந்து பிரதமர், நீங்க அங்க வந்து ஒரு பாரதிய ஜனதா தலைவராகவோ அல்லது வேறு யாரோ ஒரு பாரதிய ஜனதா பிரமுகராகவோ பேச்சாளராகவோ வந்து பேசியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு பிரதமர், இந்த நாட்டின் பிரதமர், 4.5 ஆண்டு காலம் இந்த அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, திமுக அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, கரப்ஷன் சொல்றீங்க. நீங்க இந்த கரப்ஷன் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் இந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்கல? நீங்க 4.5 வருஷமா அவங்க மீது ஒரு கேஸ் போடுறீங்க, எல்லார் மீதும் இடி, இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் ஏவி விடுறீங்கல்ல. நீங்க இந்த கரப்ஷனுக்கு இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மாதிரி கிரைம் சொல்றீங்க, கிரைம் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? போதைப் பொருள் பிரச்சனை சொல்றீங்க, போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது? குஜராத்தில இருந்து தான் இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. குஜராத்ல அதானி துறைமுகத்தின் மூலமாகத்தான் போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ளேயே வருகிறது என்பதுதான் ரிப்போர்ட், சென்ட்ரல் ரிப்போர்ட். நீங்க போதைப் பொருள்ன்றது வெறும் சாராயமோ இந்த கல்லோ கிடையாது. அவங்க சொல்ற போதைப் பொருள் என்பது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற போதைப் பொருள் தான் அதிகமாக இந்தியாவில் புழங்குகிறது. வெளிநாடுகளில் இருந்து வருகின்றது என்று சொன்னால் எல்லை பாதுகாப்பு யார் வசம் இருக்கிறது, யார் கைவசம் இருக்கிறது? அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்கிறீர்களா? அதை கேட்கணும்ல. இவர் பேசிவிட்டு செல்வது பெரிய விஷயம் இல்ல. இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னொன்று, நீங்க பியூஷ் கோயலே சொல்றாரு,
பியூஷ் கோயல் ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது என்ன சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். இந்திய மாநிலங்கள்லயே தனி மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியல. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை பல முறை பேச முயன்ற எந்தவித பயனும் இல்ல. இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா மாநிலங்களிலும் இயல்பாக பேச முடிகிறது, முதலமைச்சர்களோடு பேச முடிகிறது, தமிழகத்தை தவிர அப்படின்னு சொல்றாரு. மின்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன், மின்துறை அமைச்சர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்மாட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு இதே பியூஷ் கோயல். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சியை அமைப்போம், ஜெயலலிதாஜியோட ஆட்சியை அமைப்போம்னு அவர் பேசுறாரு. அது மாதிரி இவர் அதே மோடி பேசுறாரு. மோடி பேசுறப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாவற்றையும் சொல்றாரு. எம்ஜிஆருடைய ஆட்சி, ஜெயலலிதாவுடைய ஆட்சி எல்லாம் சொல்றாரு. ஆனால் அங்கே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரும் இது அதே கட்சியை சேர்ந்தவர். 4.25 வருடம் வந்து தமிழகத்தை ஆண்டிருக்காரு, முதலமைச்சரா ஆண்டிருக்காரு. இன்றைக்கு அவருடைய தலைமையில் தான் ஆட்சி அமைய போகிறது என்று அதிமுகவினர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்துல அவரை மேடையில வச்சுக்கிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லிட்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசவே இல்லையே. அது மோடி பேசலையே. இதே ஜெயலலிதாவை பத்தி புகழும் மோடி வந்து மோடியை தானே எதிர்த்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல இதே ஜெயலலிதா. அப்படித்தானே கேட்டாங்க. அதே மாதிரி பாஜகவிற்கு ஆதரவு வாபஸ் பெற்ற அன்னைக்கு வாஜ்பாய் சொல்றாரு, இன்னைக்கு இரவு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன்னு சொல்றாரு வாஜ்பாய். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவைத்தான் இவர்கள் புகழ்ந்து பேசுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஜெயலலிதா ஆட்சியைத்தான் இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்க பெங்களூர் நீதிமன்றத்துல நீங்க ஊழல் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெங்களூர் நீதிமன்றத்துல 4 வருட சிறை தண்டனை 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்டவர் தான் ஜெயலலிதா இன்றைக்கு. அது மட்டுமல்ல, நீங்க மேடையிலேயே வந்து ஒரு தங்கமணிய வேகமா தட்டுறாரு. ஒரு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், போய் தட்டுகிறார், முதுகுல தட்டுறாரு வாஞ்சியாக. அவருக்கும் பாஜகவிற்கும் உள்ள தொடர்பு என்ன? ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியிலிருந்து இந்த பக்கம் அன்புமணி மெடிக்கல் காலேஜ் ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் மீது மெடிக்கல் காலேஜ் ஊழல் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு கூட்டணியிலேயே வந்தார் என்பதை அவர் தந்தையும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனருமான ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு டிடிவி தினகரனுக்கு ஃபெரா கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த பக்கம் தங்கமணி, வேலுமணி எல்லோரும் மேலேயும் கேஸ் இருக்கு. மேடையில் உள்ளவர்கள் பாதி பேர் மேல கேஸ் இருக்கு. இவர்களோடு தான் இணைந்து கொண்டு ஊழலை ஒழிப்பேன், ஊழல் திமுக என்று ஒரு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. பேசும் பொழுது இந்தியா வளர்ச்சியடையுது, தமிழகம் பின்னோக்கி செல்லுது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாரு மோடி. கடந்த 11 ஆண்டுகள்ல மத்திய என்டிஏ அரசு அதிகார பகிர்வு வாயிலாக மட்டும் தமிழகத்திற்கு 3 லட்சம் கோடி அளித்துள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மத்திய காங்கிரஸ் திமுக ஆட்சியில் வழங்கியதை விட இது 3 மடங்கு அதிகம். அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 7 மடங்கு அதிக நிதி. கடந்த 11 ஆண்டுகளில் தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசு 11 லட்சம் கோடி உதவிகளை அளிச்சிருக்கு அப்படிங்கிறார். அதாவது பிரதமராக இருக்கிறோம் என்று நினைக்காமலே டேட்டாவே தப்பா சொல்றாங்க இவங்க. ஆக்சுவலா நீங்க காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது கொடுத்த டெவல்யூஷன், அதாவது மாநிலத்துக்கு நிதி பகிர்வு என்பது வேறு. ஏனென்றால் அப்பொழுது ஜிஎஸ்டி என்பது இல்லை. ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட பிறகு உள்ள நிலைமை வேறு. நீங்க என்ன பண்றீங்க? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாடோ அல்லது மாநிலங்கள் எல்லாம் அவரவர்கள் நிதி பகிர்வை நீங்க வரிகளை வசூலித்து உங்கள் வசம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கென்று அல்லது வேற மாநிலங்களுக்கு என்று வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி என்று வந்த பிறகு சென்ட்ரலைஸ்டா நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து டெவல்யூஷன் கொடுக்குறீங்க. ஆக அப்பொழுது கொடுத்த நிதியையும் இப்பொழுது கொடுக்கின்ற நிதியையும் கம்பேரிசன் பண்ண முடியாது. அதைத்தான் இவர் வந்து கொடுத்த மாதிரி காட்டுகிறார். அதுதான் விஷயம். நீங்க வந்து 3 மடங்கு கொடுத்தோம், 4 மடங்கு கொடுத்தோம்லாம் எதற்கு கொடுத்தீங்க? நீங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டு அதை கொடுக்குறீங்க, டெவல்யூஷனா கொடுக்குறீங்க. நீங்க 1 ரூபாயை வாங்கிட்டு 29 காசு இங்க திருப்பி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். கடந்த யூபிஏ ஆட்சி இருந்த பொழுது எவ்வளவு சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் நீங்க எவ்வளவு சிறப்பு திட்டங்கள் நீங்க தமிழர்களை கேவலப்படுத்தினீங்க. இங்க மட்டும் கிடையாது, ஒடிசா மட்டும் கிடையாது, பீகார்லயும் போய் தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள்னு பேசினவர் தான் பிரதமர் தேர்தலுக்காக. ஆனால் நீங்க தமிழ்நாட்டுக்கென்று நீங்க அவர்கள் என்ன சொல்றாரு? ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தணும், சாலை திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமியிலிருந்து மற்ற கட்சி தலைவர்களிலிருந்து மோடி வரை பேசியது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு நிறைய சாலை திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது, ரயில்வே திட்டங்கள் கொண்டு. இது வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒன்று. நீங்க சிறப்பு திட்டங்கள் என்று எது கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க சிறப்பு திட்டங்கள்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், அதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், அல்லது இந்த 11 ஆண்டு காலத்தில் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு திட்டம், இரட்டை இன்ஜின் அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து எய்ம்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு.
ஆனா எய்ம்ஸ் என்னாச்சு? இரட்டை இன்ஜின் ஆட்சி இருந்த பொழுது 2015ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படுகிறது. 2021 வரை இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. இங்க எடப்பாடி, அங்க வந்து மோடி. ஆனா 21 வரைக்கும் ஒரு செங்கல் தானே இருந்துச்சு, அங்க வேற எதுவும் இல்லையே. அந்த அளவிற்கு தானே இவர்களுடைய இரட்டை இன்ஜின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? ஆனா கடந்த யூபிஏ ஆட்சியில எவ்வளவு திட்டங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது. நீங்க தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது, நிறைய சொல்லியிருக்கேன். அது மாதிரி தாம்பரத்துல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வரப்பட்டது. திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது. நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இவர்கள் இந்த 11 ஆண்டுகளில் சொல்லிக் கொள்ளும் விதத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. நீங்க இப்ப முதல்வர் கூட, தமிழக முதல்வர் கூட பிரதமருக்கு சில கேள்விகளை வச்சிருந்தார். நீங்க கீழடி ஆராய்ச்சி, நீங்க தமிழர்களை மதிக்கிறோம்ன்றீங்க, கீழடி ஆராய்ச்சி அறிக்கையை ஏன் வெளியிடல, அதை வெளியிட வேண்டியதானு கேக்குறாரு. ஓசூர் விமான நிலையத்துக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல, நீங்க கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு எப்ப அப்ரூவல் கொடுப்பீங்க, இதெல்லாம் கேக்குறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் பாஜக இல்லை. மீண்டும் வந்து ஒரு பொய்யை சொல்லி அவர்கள் வாக்குகளை சேகரிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது 41 முறை இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப மோடி பிரதமராகி, ஆனால் இது 42வது முறை. 41 முறை வந்து தமிழ்நாட்டுல என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு? அவர் வந்து தோல்விதான். இது 42வது முறையும் அதே தோல்விதான் அவருக்கு கிடைக்கும். இதுல இந்த இடத்துல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல 2022ல பேசினதை குறிப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார். அதாவது எப்பொழுதுமே நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு பாஜகவினரை பார்த்து சொன்னாரு. அதுதான் நடக்கும். மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல. இவர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு மோடிக்கா கேரண்டி நீங்க சொல்றாரு. பல மாநிலங்கள்ல மோடியோட கேரண்டி வந்து போயிடுச்சு, கேரண்டியே இல்லாம போயிடுச்சு பல மாநிலங்கள்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் வந்து அந்த மோடி கேரண்டி என்று சொல்லி வாக்குகளை பெறலாம் என்று நினைக்கிறார். கண்டிப்பாக இவர்களோடு பாஜகவோடு சேர்ந்து அதிமுகவும் மூழ்க போகிறது, தோற்க போகிறது என்பதுதான் உண்மை. பாமக அன்புமணி பேசும்போது இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்னா 0 கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் இல்ல எல்லா துறையிலும் இந்த அரசு தோல்வி, இவர் பேசும்போது தோல்வி, எல்லா துறையிலும் ஊழல் அப்படின்னு பேசுறாங்க. சும்மா அரசியல் காரணங்களுக்காக, தேர்தல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பேசுறாங்களா, இல்ல உண்மையுமே அந்த பேச்சுல ஏதாவது சாராம்சம் இருக்கா, அதுக்கான அடிப்படை ஆதாரம் இருக்கா, அதை எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 11.9% பொருளாதார வளர்ச்சிங்கிற டேட்டாவை வந்து மத்திய அரசு தான் கொடுத்திருக்கு. மத்திய அரசு 11.9% டேட்டா வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது எப்படி பின்னணியில் இருக்கிற மாநிலம் என்று சொல்ல முடியும்? அதே மாதிரி கிட்டத்தட்ட 100 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது சிறப்பான பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அதுல 18 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றிலும் மேம்பட்டு இருக்கின்ற, அதாவது ஜிடிபிலையும் தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஜிடிபில இந்தியாவில், அதே மாதிரி தனிநபர் வருமானத்திலையும் இந்தியாவிலே முதலிடம் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் முன்னணியில் இருக்கின்ற மாநிலம். நீங்க குற்ற சம்பவங்கள் எல்லாம் பத்தி மோடி பேசுறாருன்னு சொல்றோம், எல்லோருமே பேசுறாங்க தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு. நீங்க குற்ற சம்பவங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 5 மாநிலங்கள் வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் குற்ற சம்பவங்கள் அதிகம் உள்ள மாநிலமாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இங்கு வந்து அதை பேசுவதற்கான தகுதி இவர்களுக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு எல்லாவற்றிலும் பொருளாதார வளர்ச்சியில் இருந்து தனிநபர் வருமானத்தில் இருந்து எல்லாமே ஒரு முன்னிலையில் இருக்கின்ற மாநிலமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் இது மாதிரி செய்கிறார்கள். கவர்னரை வைத்து ரூல் பண்ணுவது, இது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து பேச வைப்பது. அன்புமணி அப்படித்தான் 0 தான் கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. அவருக்கான நெருக்கடி, அவருக்கு அங்கு வழக்கு நெருக்கடி இருக்கிறது. அதை வைத்து இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பாஜகவின் பின்னணியில் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஏற்கனவே நீங்க திரு ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டார், கடந்த தேர்தலில் வந்து நான் பாஜக கூட்டணிக்கு சம்மதிக்கவே இல்லை, திடீர்னு வந்து இந்த கால ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாரு, இந்த கால அன்புமணி பிடிச்சிக்கிட்டாங்க, இந்த கால அன்புமணியுடைய மனைவி பிடித்துக் கொண்டு இந்த கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் நான் திகார் ஜெயிலுக்கு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போக வேண்டும் என்று மிரட்டி அவர்கள் கூட்டணியில் இணைக்கப்பட்டார்கள் என்பது தெளிவா தெரிகிறது. இப்படி இடி, இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் வைத்து கூட்டணிக்குள் இந்த சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் என்ன வாக்கு சதவீதம் கிடைக்கும் என்பதும் தேர்தலுக்கு பிறகு தெரியும். அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இவரு அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்
அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு அவங்க சொன்னா அது ஒரு தெளிவு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு பொதுவா மோடி. இல்ல, மோடி மட்டும் கிடையாது. நான் அதுக்குதான் சொன்னேன். அவர் மோடி அமித்ஷாவுமே இங்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி எழுப்புறப்ப மட்டும் சொன்னார், எடப்பாடி தலைமையில் தான் இங்கு கூட்டணின்னு சொல்லிட்டு போனார். அது ஒரு தடவை தான் மட்டும் அவர் எடப்பாடி குறிப்பிட்டார், அதை அமித்ஷா குறிப்பிட்டார். அதற்கு பிறகு எல்லாமே போன உடனே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல ஒண்ணு கேக்குறாங்க, தமிழ்நாட்டில் என்டிஏ சர்க்கார் தான் அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அமைச்சரவையில் பாஜக பங்கேற்குமா என்று கேட்கும்போது கண்டிப்பாக பங்கேற்கும்னு அமித்ஷா தெரிவிக்கிறார். அதே போலத்தான் இங்கு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ சர்க்கார் ஒரு முறை பாத்தீங்கன்னா பாஜக என்டிஏ சர்க்கார்னே குறிப்பிடுறார், மோடி குறிப்பிடுறார். அதை குறிப்பிட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆக தொடர்ந்து அவர்களுடைய நோக்கம் அதுதான் இருக்கிறது. நீங்க பக்கத்துல நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல சந்திரபாபு நாயுடு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அங்கு பாஜக உள்ளே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இதைத்தான் இவர்கள் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்கிறார்கள். டபுள் என்ஜின் என்று சொன்னால் பாஜக அங்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அதுதான் இவர்களுக்கு டபுள் என்ஜின் சர்க்கார். நீங்க மகாராஷ்டிரா பாணியில் உள்ள அமைச்சரவை தான் இங்க ஏதாவது தப்பித்தவறி வெற்றி பெற்றால் கூட மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, ஷிண்டேவை முன்னிறுத்தினாங்க தேர்தலுக்கு முன்பு. தேர்தலுக்கு பிறகு பட்னாவிஸை உட்கார வச்சுட்டாங்க, பாஜகவின் பட்னாவிஸை உட்கார வச்சுட்டாங்க. இப்படித்தான் இவர்களுடைய நோக்கம் எல்லாம் இருக்கிறது. அதைத்தான் இங்கு அதிமுகவை நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்க்கிறது. அதிமுக அடிமைத்தனமாக பாஜகவிடம் இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் அதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் அவர் வழக்குகளில் சிக்கி இருக்கிறார். வழக்குகளின் மூலமாக அவர் வளைக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணிக்கு என்பதுதான் உண்மை. அவர் இதே ஒரு ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு இது மாதிரி பேச முடியுமா? மோடி பேசியிருக்க முடியுமா? அங்க இல்லையே. ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு இது மாதிரி பேசி இருந்தால் ஒத்துக்கு நீங்க மேடையிலேயே பாத்தீங்கன்னா கூட ஒரு ஜெயலலிதா படமோ எம்ஜிஆர் படமோ கூட இல்ல. அங்க இப்ப இருக்கின்ற தலைவர்களை மட்டும் போட்டுதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் பாஜகவின் நோக்கம் என்பது தெளிவாக இருக்கிறது. அதில் அதிமுக என்ற அந்த வலையில், பாஜகவின் வலையில் சிக்கி இருக்கிறது. அதை போக போக தமிழகம் புரிந்து கொள்ளும், தமிழக மக்களும் தெரிந்து கொள்வார்கள். அதிமுகவினர் இப்ப குமுறல் மனநிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நேற்றைக்கு பெரிய ஏமாற்றம். மோடி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தை கேட்டுவிட்டு சென்றவர்களுக்கு எல்லோருக்குமே ஏமாற்றம். ஏனென்றால் யாருமே அதிமுகவினர் அனைவருக்குமே பெரிய ஏமாற்றம் என்று சொன்னால், ஒரு எடப்பாடி தலைமையில் என்றோ அல்லது அதிமுக தலைமையில் என்றோ அமைச்சரவை என்றோ மோடி குறிப்பிடாமல் சென்றது பெரிய ஏமாற்றம். இது கண்டிப்பாக தேர்தலிலும் எதிரொலிக்கும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.